நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆளுங்கட்சியா வரலைனாலும் அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியா வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுக்காவது முயற்சிக்கணுங்கிறத நான் சொல்றேன். அது கூட முயற்சி பண்ணலங்கிறீங்களா? 4 கூட்டம் தாங்க போட்டிருக்காரு. உங்களை தவிர வேற யாருங்க அவரை பத்தி பேசுறா? என்னைக்காவது செய்தி பேப்பர்ல ஏதாவது பேர் வருதா பாக்குறீங்களா? இல்ல தினமும் ஒரு செய்தி வந்துட்டு தான் இருக்கு. நீங்க சுற்றுப்பயண கூட்டம் நடத்துறேன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, தமிழ்நாடு முழுக்க அப்படியா? சுற்றுப்பயணம். இது வேறயா? பாருங்க, நான் ஒரு மடை இந்த செய்தியை எனக்கு தெரியல. கேரவன்ல பிரச்சாரம் இது படிச்சேன். கேரவன்ல தான் இருப்பாரு படிச்சேன். 3 கோடி மதிப்புள்ள கேரவன்ல. அதனால இதெல்லாம் நான் படிச்சேன். இந்த செய்திகள்லாம் படிச்சேன். பையனூர்லயே இருக்காருன்னு படிச்சேன். கடைசியா ஒரு 20 நாளைக்கு முன்னாடி 20 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 70 நாள் டைம் இருக்குது. 90 நாளைக்கு ஒரு தடவை தான் மறுபடியும் காட்சி கொடுப்பாரு. அடுத்த கூட்டம் வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அடுத்த கூட்டம் இன்னும் 1.5 மாசம் 2 மாசம் அதுக்கப்புறம் பார்ப்போம். அவரை பத்தி பேசுவோம். அன்னைக்கு வந்து எதாவது பேசாமல் பார்ப்போம். 6 மணி நேரத்துல ஒரு மாநாட்டை முடிச்ச ஒரு முதல் உலகமாக கட்சி அவர் தானே. மாநாடுனாவே யாருமே வந்து 3 நாள் நடத்துவாங்கன்னு கேள்வி. 1/2 மணி நேரத்துல மாநாட்டை முடிச்சாரு.